எவனவன் இந்த மண்ணை, இந்த மரத்தை, இந்த செடியை, இந்த கொடியை, இந்த நிலத்தை, இந்த நீரை நேசிக்கிறானோ அவன்லாம் என் உறவினன். அதில் ஒன்றும் இல்லை. அது இந்த அரசுக்கு ஒன்றும் தெரியாது. மேயர் ஜெயலலிதா அரசுக்கு ஒன்றும் தெரியாது. மண்ணள்ளி விற்க தெரியும். இந்த பாலாற்றின் குறுக்க அணையை கட்டான். அவன் நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்கான். அவன் மக்களுக்கு அணையை கட்டுறான். அவங்க கட்டி தடுக்கிறான். இதுவரை முல்லை பெரியாறு, கேரளாவில் முல்லை பெரியாறு இருந்துச்சு, கர்நாடகாவில் காவிரி இருந்துச்சு, ஆந்திராவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பாலாறு அவன் கட்டிட்டான். உனக்கு 150 கிலோமீட்டர் ஓன நிலத்துல தான் கூடுதலாக ஓடுது. அவனுக்கு பாலாறு இருக்கிற நீளத்தை விட நமக்கு பாலாறு தான் அதிகமாக ஓடி வருது. நீ எத்தனை தடுப்பணை கட்டியிருக்க? உனக்கு மண்ணள்ளி விற்கவே நேரம் சரியா இருக்கு. நீ அணை எங்க கட்டியிருக்க? அணை கட்டாமல் இருப்பதே மண்ணள்ளி விற்கிறதுக்கு வசதிக்குத்தான். காவிரியில் தண்ணி விடாம பாத்துக்கிற. ஏன்னா தண்ணி விட்டானா மண்ணல்ல முடியாது. கடைசியா ஒரு ஆறு இருந்துச்சு, தாமிரபரணி. அதையும் கண்ணு முன்னாடி அள்ளி வித்து தின்னாச்சு. வித்தவனே சொல்றான், இந்த தேர்தலுக்கு 200 கோடி நாங்க கொடுத்தோம். எனக்கிட்டே சொல்றான், அவனே சொல்றானே, நான் தான் சாட்சி. தம்பி இந்த பக்கத்தில் செலவு நாங்கள் பார்த்துட்டோம், 200 crores. என்ன வேலை நடக்குது பார்த்தீங்களா? என்ன வேலை நடக்குது? இந்த 5 வருஷம் தாண்டறதுக்குள்ள எல்லாரும் செத்து